Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் சம் ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டு அதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கேட்குறாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னால் தமிழில் வந்து விலக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த வேல்யூவை இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது வந்து அன்டிஃபைன்ட் ஆகுதோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து எப்போ அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலாக எந்த வேல்யூவை போடுறப்ப அன்டிஃபைன்ட் ஆகுதோ அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் is undefined when எப்ப undefined ஆகும்னா y square minus 25 equal to 0. அந்த டினாமினேட்டரை வந்து நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது டினாமினேட்டர் ஜீரோவா இருந்தா அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்டுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ y square minus 25 equal to 0வா, அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து நம்மளா எடுத்துக்கிறோம். y ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0ன்னு நம்மளா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்றோம். அந்த கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. இது வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ வந்து ரூட் விட்டு வெளியில் எடுக்கும்போது இப்போ ஒரு ஸ்டெப் எழுதி கூட எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 5ன்னு வரும். அப்போ y ஈக்குவல் டு என்னது பிளஸ் ஆர் மைனஸ் 5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ங்கிறப்ப ப்ளஸ் 5ம் வரலாம் மைனஸ் 5. இந்த இடத்துல இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்குல்ல, இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக ப்ளஸ் 5 போட்டாலும் சரி இல்லை மைனஸ் 5 போட்டாலும் சரி டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ வந்து என்னது இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்டு. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அப்போ லாஸ்ட்ல வந்து ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் values are plus 5 and minus 5. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல இங்கனே எழுதிக்கும். ரைட், செகண்ட் சப்டிவிஷன் இங்கே வந்து என்ன இருக்குது, t டிவைடட் பை t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்டு வென், எப்போ அன்டிஃபைன்டாக இருக்கும் எப்போனா t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கும்போது. அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டி ஃபேக்டர் அப்ளை பண்ணலாம். டி ஃபேக்டர் அப்ளை பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 6 கிடைக்கணும், சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 5 கிடைக்கணும். அப்போ 6 இன்ட்டு 1 6, பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் இங்கே வந்து சம் பண்ணும்போது மைனஸ் 5 கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது, டி மைனஸ் 6 இன்ட்டு டி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம், இதை தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ t மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ டீயோட வேல்யூ மைனஸ் 6 ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா ப்ளஸ் 6. அப்போ t ஈக்குவல் டு 6ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. t ப்ளஸ் 1 இதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் t ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ டீக்கு வந்து என்னது ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு, 6 மைனஸ் 1. அப்போ இது ரெண்டும் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். அதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போ இதுக்கடுத்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் excluded values are என்னது 6 and minus 1. 6 and minus 1. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன்
எல்லா சப்டிவிஷனுமே சேம் மாடல் தான். டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி அதில் இருக்க வேரியபிளுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா அதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ இங்கே தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கம் போல் எழுதிக்கலாம். த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்டு வென் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு வந்து ஒரு டி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -2 கிடைக்கணும், சம் ஆஃப் த ரூட்ஸ் 1 கிடைக்கணும். அப்போ 2 1s are 2. இங்கே வந்து கீழே வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த நம்பருக்கு நான் மைனஸ் கொடுத்துட்றேன். இங்கே வந்து என்ன ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு. அப்போ ஃபேக்டர் என்ன கிடைக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ -2, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இதுதான் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஆன்சர் தனியாக எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் excluded values are -2 and 1. இது ரெண்டும் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கு. ஓகே, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரைட், ஃபோர்த் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமான சேம் டைலாக். த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்ட் வென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 0. இந்த டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும்போது அது என்னன்னு நம்ம சொல்லிடலாம், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்ல முடியும். அப்போ இதுலேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலாம், எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு டி ஃபேக்டர் அப்ளை பண்ணலாம். -6 ப்ராடக்ட் பண்ணால் -6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். அப்போ என்ன வரும், 3 2s are 6. இங்கே வந்து கீழே ப்ளஸ் நம்பர், அப்போ வந்து நான் சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துட்றேன். அப்போ 3 2s are 6, ப்ளஸ் அண்ட் -6 கிடச்சிருது. 3ல் 2 போச்சுன்னா 1 கீழே இருக்க கிடச்சிருது. அப்போ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து 3 ஃபேக்டர் இருக்குது. இந்த 3 ஃபேக்டரையும் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0வா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னும் போது இது ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 அங்கே போச்சுன்னா -3. இது செகண்ட் ஆன்சர். அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அப்போ வந்து நம்மளுக்கு 3 எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. என்னென்ன, 0 -3 2. இதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். தேர்ஃபோர் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் என்னென்ன, 0, -3 அண்டு 2. இந்த 3 வேல்யூ தான் இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னால் ரொம்ப சிம்பிள். எந்த வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகுதோ அந்த வேல்யூஸ் தான் அதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அப்போ 4 சப்டிவிஷன்லையுமே டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும். டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி அந்த வேரியபிளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து என்னது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். 4 சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.